Meriba Paneer Soda. I trust Meriba. சேரா ஹோம் ஜங்ஷன் பிரசன்ஸ் ஏசி மேனியா. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஜிலு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். இது கதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன தோணுச்சுன்னா, பேஸ்ட் ஆன் த மெமரிஸ் ஆஃப் அ வார் சைல்டு. அண்ட் இது ஒன் நைட் ஃபிலிம், டூ மெனி கேரக்டர்ஸ். நிறைய பேருக்கு என் பேர் நவீன் சந்திரான்னு தெரியாது. ஒன்று என்ன ரிஷியன் கூப்பிடுவாங்க, அரவிந்தன் கூப்பிடுவாங்க, இல்லை பெஞ்சமின் கூப்பிடுறாங்க, ரிஷியன் கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் கூப்பிட ஆரம்பிக்குவாங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல கேரக்டர். Climax is the most crucial part of the film. நீலிரா is going to be ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். கேரக்டர் பேரு கூட நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உங்க பேர்ல ஆல்சோ there is a lot of அந்த ஷூட்டிங் லொக்கேஷன், அந்த வீடு, நீங்கள் எல்லாரும் பார்த்த உடனே இது தாண்டா நம்ம பண்ண வேண்டிய கதை. ஒரு கமர்ஷியலாக, ஒரு த்ரில்லிங்காக, ஒரு டெம்ப்ளேட்டாக எல்லாமே ஒரு கதை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுலேயும் நான் ஒரு கேரக்டர், ஆத்தர் பேக் கேரக்டர். இந்த கேரக்டருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த படத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்சது சோமி இந்த படத்தில் என்னென்னா அவரோட ரைட்டிங். ஒவ்வொரு கேரக்டர் பேசுகிற அந்த மொழி ஆகட்டும், அந்த ஆக்சென்ட் ஆகட்டும், அந்த மாடுலேஷன் ஆகட்டும், அந்த எமோஷன் ஆகட்டும், ஏதோ டைலாக் சீனை பார்த்து எல்லாமே லைக் இட் கேம் நேச்சுரலி. இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிமாக இருக்கும். இந்த படத்துக்கு வில்லன் இல்லை. சென்சாரி காமிச்சிங்களா, நான் இந்த மாதிரி படத்தில் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா? ஸோ எங்கேயும் நாங்கள் பொலிட்டிக்கலாகவும் ப்ரொபகண்டாகவும் இப்போ நீலிரா அப்படின்னும் போது இதில் என்ன இருக்கும் போது, இதில் ஒரு கேப்டன் அப்படின்றீங்க. ஈழத்தமிழ்லாம் அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு எப்படி, தமிழே கொஞ்சம் எனக்கு தெரியல அப்படின்னா அது கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க விஷயத்த நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. அது பார்க்க எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது பேஷனேட்டடாக ஒரு ஆக்டர் வந்து இந்த மாதிரி இறங்கி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல. சொல்லுங்கள், அந்த ஜேர்னி ப்ளஸ் இந்த படத்தில் எப்படி வந்தீங்க? ஜேர்னி வந்து எஸ், ஐம் ஃபார்ச்சுனேட் அண்ட் கிராட்டிடியூட் டு தி ஆடியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் தொடர்ந்து பண்ண ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க கொடுத்த அப்ளாஸ், அவங்க கொடுத்த அப்ரிஷியேஷன். நான் இப்போ சென்னையில் எங்கே போனாலும் என் படத்தோட கேரக்டர், அவங்களுக்கு என் பேர் தெரியாது. நிறைய பேருக்கு என் பேர் நவீன் சந்திரான்னு தெரியாது. ஒன்று என்ன ரிஷியன் கூப்பிடுவாங்க, இல்லை நான் 11 படத்தில் அரவிந்தன் கூப்பிடுவாங்க, இல்லை பெஞ்சமின் கூப்பிடுறாங்க, ரிஷியன் கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் கூப்பிட ஆரம்பிக்குவாங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல கேரக்டர் இது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன் பெஞ்சுக்கும், கார்த்திகேயன், கல்யாண், ஸ்டோன் பெஞ்ச் டீம் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து எங்கள் கூட இது என்ன 5வது படம் இந்த ப்ரொடக்ஷனில். அண்ட் நான் பண்ண 5 படமே எல்லா படத்துலேயும் எனக்கு நல்லா பேர் வந்துச்சு, அப்ரிஷியேஷன் வந்துச்சு, படமும் எல்லாம் நல்லா போச்சு. ஸோ நீலிரா இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஸோ இது நான் வந்து ஜிகர்தண்டா XX பண்ணுறதுக்கு பிஃபோர் எனக்கு இந்த படம் கொடுத்த வாய்ப்பு, லைக் ஃப்ரம் த ப்ரொடக்ஷன். அண்ட் இந்த கதை சொல்லும்போது ஒரு கேப்டனாக நடிக்கணும் சொன்னாங்க. ஓகே, எனக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் தொடர்ந்து போலீஸ் படம் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இது பிரேக் பண்ணலாம், அப்போ போலீஸ் படத்தை பிரேக் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஒரு மிலிட்ரிக்காரனா ஒரு கேப்டனாக பண்ணலாம். ஸோ இது கதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன தோணுச்சுன்னா, பேஸ்ட் ஆன் த மெமரிஸ் ஆஃப் அ வார் சைல்டு. ஒரு சின்ன பையனோட மெமரியில் வந்து, அந்த மெமரியிலேருந்து ஒரு கதையாக எழுதப்பட்டு, அந்த கதையாக வந்து சினிமாவை எடுத்து இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணுறோம். அண்ட் இது ஒன் நைட் ஃபிலிம் அண்ட் டூ மெனி கேரக்டர்ஸ். யூஸ்வலி எனக்கு எப்படின்னா, ஒரு கதையில் நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தால் தான் ஒரு கதையை முழுவாக ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் ஆடியன்ஸ்க்கும் எங்கேஜிங்காக இருக்கும். இதில் என் கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, இதில் நடித்த எல்லா ஒரு கேரக்டரும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கதைக்கு. ஸோ இதில் ஹீரோவா, வில்லனா, நல்லவனா, கெட்டவனா அதெல்லாம் இல்லை. ஸோ கதை தான் சொல்லும். இந்த சூழ்நிலையில் இந்த கேரக்டர் பிஹேவ் பண்ணுற மூடை பார்த்து தான் ஆடியன்ஸ் வில் ஃபீல் ஓகே, இந்த கேரக்டர் நல்ல கேரக்டராக கெட்ட கேரக்டர்னு சொல்லி. ஸோ அ வெரி குட் ஃபிலிம், வெரி குட் வெல் மேட் ஃபிலிம் வித் அ கிராஃப்ட். சவுண்ட் ஆகட்டும், எடிட் ஆகட்டும், கேமரா ஒர்க் ஆகட்டும், ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், ஈவன் காஸ்டியூம்ஸ். எல்லாருமே ஒரே காஸ்டியூமில் இருப்போம் அந்த படத்தில். ஆனால் உங்களுக்கு எங்கள் காஸ்டியூம்ஸ் நாங்கள் எல்லா கேரக்டர் போட்டிருக்க ஒவ்வொரு காஸ்டியூம் பார்த்தா உங்களுக்கு அந்த வலி தெரியும், அந்த ஸ்ட்ரகிள் தெரியும், அவங்க சோல் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் கிரெடிட் கோஸ் டு த டைரக்ஷன் டீம், த டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே.
பட் எங்களுக்கு கொடுத்த ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஜாப் வந்து நாங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். ஸோ அது ஆடியன்ஸ் சொல்லணும். இப்போ வரைக்கும் பார்த்த டைரக்டர்ஸ் லைக் ட்ரைலர் ஈவெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்த எல்லா டைரக்டர்ஸும் படம் பார்த்த எல்லா டைரக்டர்ஸும் இந்த படத்தை பற்றி பேசும்போது ஒரு 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 சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா நாங்கள் படம் பண்ணும்போது, ஷூட்டிங் பண்ணும்போது இப்படியெல்லாம் பேசுவாங்களா, இப்படியெல்லாம் இந்த படத்தை பற்றி ஃபீல் பண்ணுவாங்களா எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. பிகாஸ் ஒரு நைவாக ஒரு ஹானஸ்ட் அட்டெம்ப்டாக சொன்னதை நாங்கள் பண்ணோம். இப்போது ரிலீஸ்க்கு வந்துருச்சு. ஸோ படம் பார்த்தவங்கள நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ரைலர் கூட பார்த்து நல்லா ரெஸ்பான்ஸ். அந்த ஒரு சாங்கு லான்ச் ஆச்சு, அந்த சாங் கூட நிறைய பேருக்கு பிடிச்சது. யா, இதில் நான் சனத்து மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ். எல்லாருமே இங்கே ஒரு நியூ கமர்ஸை தான் சொல்வேன், ஃப்ரெஷர்ஸாக தான் சொல்வேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த ஸ்டோன் பெஞ்சுக்கும் சோமிதரனுக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் ஒரு நோன் ஆக்டராக இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க கூட கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் தே காட் மை கேரக்டர் லைவ். அவங்கனால தான் என் கேரக்டர் நல்லா வந்திருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். எமகாதகியில் பிளாஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாருமே ஓகே இவங்க யார் என்னன்றது தெரியும். அடடா. ஸோ இப்போ நீலிராத ரைட்டு சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்படி ஆமாங்க, என்னங்க எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கல்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது முன்னாடி இன்டர்வியூஸில் சொல்கிறது மாதிரி தமிழ் ஆடியன்ஸ்க்கு, தமிழ் டிரெக்டர்ஸ்க்கு, இந்த இந்த எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் when I wanted to become an actor, நான் ஐ யூஸ் டு லுக் அப் டு ஸ்ரீதேவி மேடமோட ஃபிலிம்ஸ் லைக் வசந்த கோகிலா, சுஹாசினி மேமோட ஃபிலிம்ஸ், ராதிகா மேம், இவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் கொடுத்துட்டாரு ஆக்ட்ரஸஸ். ஸோ ஐ வாண்டட் டு பி வெர்சடைல், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும், ப்ரெடிக்டபிளாக இருக்கக்கூடாது. இந்த பொண்ணு இது பண்ண முடியுமா, அதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு நான் மாற்றிட்டே இருக்கணும் என் பர்சனாலிட்டி ஆன் த ஸ்க்ரீன் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்போது when Yamagati came to me, it was a really great surprise. In the first film Uma Maheshwari Guru Rupasya, அதில் இட்ஸ் லைக் இட்ஸ் மோர் ஆஃப் மீ. நான் எப்படி இருக்குமோ வெளியில் அப்படி தான் நான் போர்ட்ரே பண்ணுவாங்க ஃபிலிமில். ஸோ இட்ஸ் அ நியூ அட்டெம்ப்ட் ஃபார் மீ. அண்ட் அதுக்கப்புறம் யமகாத்திக்கு இட்ஸ் லைக் அ டோட்டலி கான்ட்ராஸ்ட், யூனோ. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நீலிரால இட் ஹாஸ் மெனி மோர் லேயர்ஸ். லைக் போர்ட்ரே பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்ட் சும்மா ஒரு எமோஷ்னலான ரோல் இல்லை. இந்த பொண்ணுக்கு எமோஷ்னல் மேலுக்கு அவள் ஒரு வார் பண்ணுறாங்க, அவள் சோலோவாக ஒரு வார் பண்ணுறாங்க அந்த பொண்ணு. அது என்ன வார், என்ன நடக்கிறது, எல்லா ஆளுங்களுக்கும் ஒரு வார் இருக்குது. மனசில் போயிடுறது வார் போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் an emotional war they are doing from inside. All the female characters, they have very strong perspectives in the film. மென்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த ஃபிலிமில். by the end of the film they have different ideologies by the end of the film, but female ideologies were always the same in the film. They always have clear mindset. ஸோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் திருப்பி நான் போர்ட்ரே பண்ணுறதுக்கு ஒரு தமிழ் சினிமாவில் ஐம் ரியலி கிளாட். இப்படின்னு கேரக்டர்ஸ்க்கு எனக்கு அப்ரோச் ஆகுறாங்கன்னா ஐ திங்க் ஐம் பிளெஸ்ட். அதுக்கு சோமேத்ரன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். for actually envisioning me in that character. இந்த பண்ண முடியும்னு நம்பிட்டாரு. அதுக்காக சோமித்ரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்படி ஒரு ஃபிலிம்ஸ் லைக் திஸ் ஹாவ் டு பி டோல்டு. இட்ஸ் நாட் ஃபார் அஸ் டு நோ அபவுட் வார் பற்றி தெரியணும் அப்படி இல்லை. வாருக்கு மேலே ஒரு மோர் தேன் சஃபரிங், மோர் தேன் வார், the pain thing that they go through. Yeah, it's beyond it. I am not able to use a proper word for it, but it's beyond it. It's not just about the trauma, it's not about anything. It's more larger than life. This film is larger than life is what I feel. So இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தெரியணும், இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்பிட்டு இது வெளியில் கொண்டு வரதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. It's gonna stay with all of you. கிளைமேக்ஸ் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். அஃப்கோர்ஸ் எல்லா ஃபிலிமுக்கு அப்படி தான் இருக்கும், பட் நீலிரா இஸ் கோயிங் டு பி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். என் கேரக்டர் பற்றி நான் அதிகமாக பேச முடியல, ஏன்னா சார் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு. உங்கள் கேரக்டர் பற்றி ஆனாலும் உங்கள் கேரக்டர் பேரு கூட நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பிளாட் லைன், உங்கள் பேரில் ஆல்சோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஹிடன் டீட்டெயிலிங் இருக்குன்னு. பேர் சொல்லுங்க. ரூபா. பாரு, ரொம்ப சப்போர்ட்டிங்கான டீம் அப்பா, பயங்கரமா இருக்காங்க. மாட்டினவங்க அப்படின்ற மாதிரி. எஸ்
இல்லை அவங்க வந்து ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் சொல்லாத ஒரு ரிவ்யூ வரவங்க. ஸோ இட்ஸ் குட் ரிவ்யூவர். ஸோ ஸ்பாய்லர்ஸ் ரொம்ப encourage ஸ்பாயிலர் சொல்ல பண்றாங்க. மாட்டாங்க, மொத்த கதையும் சொல்லுவாங்க. ஓகே, சிறப்புங்க. ஆனால் இது மாதிரி டேலண்டடான ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வந்து கேஷ் பண்ணி செலக்ட் பண்ணி எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னா? எப்படி சார்? ஆக்சுவலாக அதான் இப்போ இவங்க ஆக்சுவலி நான் வந்து இந்த படத்துக்கான கதை கேரக்டர்ஸை தேடிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலி, அது ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த ரொம்ப பெண் கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதனால் எனக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அந்த ஒரு குடும்பம் பார்த்தா ஒரு குடும்பமாக இருக்கணும். ஓகே, ஒரே ஃபேமிலி மாதிரி இருக்கணும். ஆமாம், ஒரே ஃபேமிலியாக இருக்கணும். அதனால் இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கா, கொஞ்சம் அதெல்லாமே அந்த மாதிரி கண். ஸோ இதுக்காக என்ன பண்ணேன், இன்ஸ்டாகிராமில் தேடிட்டே இருந்தோம். இப்போ தேடி என்னோடய இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சர்ச்சில் போனால் வெறும் பெண்களோட இதாக இருக்கும். என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு என்னடா நைட்டில் ஃபுல்லாக இருந்து இதை தான் ஒட்டிகிட்டு இருந்தீன்ற மாதிரி. அது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் அல்காரிதமே மாறிடுச்சு. ஸோ அப்படி நம்ம ஒரு கேரக்டர்ஸ் தேடுறோம்ல, உலகம் ஃபுல்லாக இருந்து கேரக்டர்ஸ் தேடுறோம். ஸோ அப்படி தான் வந்து கனடாவிலேருந்து ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க, ஒரு ஈழத்தமிழ் பொண்ணு கனடாவிலேருந்து வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து ஆந்திராவிலேருந்து இருக்காங்க, இவங்க நாகர்கோயிலேருந்து வந்தாங்க. ஸோ இப்படி தான் தேடி கண்டுபிடிக்கிறோம். இவங்கள கண்டுபிடிக்கிறது இவங்க பேன் வேர்ல்டு காஸ்டிங் இருக்கு. இவங்க அதுக்கு முன்னாடி படம் நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவன் காட்டேன் அசிஸ்டன்ட்டு சொன்னேன், இவங்க தான் இவங்க யாருன்னு இது பண்ணுங்க, கண்டுபிடிச்சிங்க யாருன்னா. அப்புறம் திருப்பி கண்டுபிடிச்சிட்டு இவங்க ஒரு படம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு இவங்க பேரெல்லாம் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தா யூடியூப்பில் ஒரு டான்ஸ் வீடியோ ஒன்று பார்த்தேன். ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கோயிலோ எங்கேயோ ஒரு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு டான்ஸராக தான் எனக்கு தெரியும், பயங்கர டான்ஸராக பார்த்தா. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க, தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அவங்க ஆக்டர்ஸ் தான், ஸோ அவங்கள பேசுங்கன்னு சொல்லி அப்புறம் பேசி அப்படி தான் அவங்கள காஸ்ட் பண்ணோம். ஸோ இப்படி தான் கேஸ்டிங் நடந்துச்சு. ஏன் அப்படி தான் இவங்களை இது பண்ணோம். இவங்க இந்த படம்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் இவங்க சொன்னாங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அது கேரக்டர்ஸ் தான், நம்ம மைண்டில் ஒரு கேரக்டர் இருக்குல்ல. ஸோ அந்த கேரக்டராக ஸோ சில அசிஸ்டன்ஸ்க்கெலாம் ரொம்ப இதுக்கு இவங்க, ஏன்னா அவங்க இப்போ காஸ்டிங் டைரக்டர்லேருந்து ஒரு பெரிய புத்தகம் நிறைய ஆக்ட்ரஸ் ஃபோட்டோஸாக கொண்டு வந்து காட்டுவாங்கன்னா அவங்களாம் சலிச்சு போகிறாங்க. இவன் என்ன தேடுறான், ஒரு ஆல்பம்லாம் காட்டியும் ஒருத்தர் கூட செலக்ட் பண்ண மாட்டாங்க, என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு. பட் சம்மந்தம் இல்லாமல் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமை காட்டி இவங்க நல்லா இருப்பாங்க, இவங்களை எடுங்கன்னு சொல்கிறாங்க, என்ன இது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் எனக்கு என்ன கேரக்டர்ஸ் தேவையோ அந்த கேரக்டர்ஸை அப்படி தான் தேடி கண்டுபிடிச்சேன். இந்த படத்தில் எல்லாரும் ஆடிஷன் பண்ணாங்க, எல்லாரும் ஆடிஷன் கொடுத்தாங்க. நான் மட்டும் தான் ஆடிஷன் பண்ணல. எல்லாரும் ஆடிஷன் கொடுத்தாங்க. நான் நேராக 4 times. ஐயோ, ஆமாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது எந்த உறுதியுமே இல்லாமல் ஆஃபீஸ் வந்து கூப்பிட்டு ஒரு ஆடிஷன் முடிஞ்சிச்சு. அப்புறம் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஒரு ஆடிஷன், திருப்பி ட்ரெஸ் போட்டு ஒரு ஆடிஷன், அந்த தமிழ் பேச இப்படி இருந்துச்சு. ரொம்ப அது ப்ராசஸே. நான் டைரெக்டாக வேறு படத்தோட செட்லேருந்து டைரெக்டாக இந்த செட்டுக்கு வந்துட்டேன். என்னண்ணா சொல்கிறீங்க? நாங்கள் வந்து ஒரு படம் பார்த்துட்டோம். ஸோ கார்த்திக் தான் சொன்னார். கார்த்திக் நாங்கள் வேறு ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கார்த்திக் வந்து டக்குன்னு சொன்னார், நீங்கள் நவீன் சந்திரா சூப்பராக இருப்பாருங்க அப்படின்னாரு கார்த்திக். நான் வந்து எனக்கு நான் தெலுங்கு படம்னா அப்புறம் ஒரு அம்முன்னு ஒரு படம் சொன்னேன். அதை நீங்கள் முதல்ல அம்மு படத்தை பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நான் அம்மு பார்த்து முடிச்சுட்டு ஆமாம், அதுக்காக என்னென்னா நான் ஒரு விஷயம், அவர் இப்போ தாடியெல்லாம் வச்சு வேறு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். நான் சொன்னேன் இந்த படத்துக்கு ஒரு இதில் தாடி மட்டும் எல்லா படமும் தாடியோடு தான் கமிட் ஆகிருக்கேன், இப்போ தாடி வேணாம், நடுவில் ஒரு 15 நாள் 20 நாள் தாடி இல்லாமல் எப்படிங்க இருக்கிறது அப்படின்னாரு. ஸோ ஆனால் அது கன்வின்சிங்காக பண்ணிட்டார், தாடி இல்லாமல் பண்ணிட்டேன். வந்து இருந்துச்சு தாடி, வேற ஒரு ஷெட்யூல் இருந்துச்சு, ஷேவ் பண்ணிட்டேன். அண்ட் நாங்கள் நாகர்கோயிலில் ஷூட் பண்ணும்போது சங்கர் சார் வந்து எனக்கு காஸ்டியூம் அனுப்புகிறாரு அடுத்த ஷெட்யூலுக்கு. நான் பார்த்தேன் இங்கே க்ளீன் ஷேவ் பண்ணிட்டேன். கேம் சேஞ்சர் இருக்குது. அதான் ஒரு பெரிய குவாரல் நடந்திருக்குமே. இல்லை, இந்த படம் பண்ணணும்னு தான் ஒரு பெரிய இது இருந்துச்சு. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். அவர் இந்த ஓரில் இருந்தார், அதனால் மற்ற எல்லாமே அவருக்கு சின்னதாக போயிடுச்சு. பிகாஸ் நாங்கள் போன உடனே அந்த ஷூட்டிங் லொக்கேஷன், அந்த வீடு, இவங்க எல்லாரும் பார்த்த உடனே இது தாண்டா நம்ம பண்ண வேண்டிய கதை. நம்ம நிறைய கதைங்க பண்ணிகிட்ருக்கோம், ஒரு கமர்ஷியலாக, ஒரு த்ரில்லிங்காக, ஒரு டெம்ப்ளேட்டாக, எல்லாமே ஒரு கதை பண்ணிகிட்ருக்கோம்.
பட் இப்படியான ஒரு இயல்பான ஒரு கதை, அதுலேயும் நான் ஒரு கேரக்டர், ஆத்தர் பேக் கேரக்டர் இது. இந்த கேரக்டருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த படத்தில். சூப்பரான கேரக்டர். ஸோ இதுக்கு ஏன் தாடி, சரி டைரக்டர் என்ன சொல்கிறார், பண்ணிடலாம், பண்ணிட்டோம். அண்ட் அழகாக எல்லாம் அமைஞ்சுது. இந்த ஷெடியூல் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10 நாள் கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணல. அந்த 10 நாளுக்கு அப்புறம் தாடி விழுந்து அந்த படமும் முடிச்சிட்டேன். டைம் அவ்வளோதான் எல்லாம் அமையணும் அப்படின்ற மாதிரி. இட்ஸ் லைக் திஸ் ஃபிலிம். நீங்கள் லைக் இந்த படத்துக்கு ஒவ்வொரு கதாபாத்திரம் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெங்கேலேருந்து தானாக இந்த கதையை வந்து அங்கெங்கேருந்து ஆடிஷன் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ராணா தகுபாட்டி, ஏஜிஎஸ் அண்ட் அஹிம்சா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்களே வந்து they accepted this film, they watched the film, they liked the film and they are like doing all this. ஸோ எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, இந்த கதையை வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு ரைட் பீப்புளுக்காக அண்ட் ரைட் டைமுக்காக. ஐ திங்க் April 3rd is the right time for this. So the film has decided its time. So it's fortunate and blessings, அவ்வளோதான். ஆனால் இப்போ நிறைய பேர் சொன்னது என்னென்னா, ஆர்கே செல்வமணி சார் சொன்னார் பார்த்தீங்களா, படத்தில் சென்ட்ரலில் உங்களுக்கு காமிச்சிட்டிங்களா, அந்த என்னது மறந்தே போயிட்டேன், சென்சார் காமிச்சிட்டிங்களா நான் இந்த மாதிரி படத்தில் விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது சொல்லும் போது எப்படின்னா, ஏன்னா முன்னாடி இருந்த ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயந்துருக்காங்களோ, இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தால் கண்டிப்பாக சென்சார் வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ணாது, நிறைய கட்ஸ் இருக்கும், எதுக்குப்பா இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேர் பண்ணிக்கணும், படம் எடுத்தோமா மக்கள் பிடிக்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஈஸியாக போனால இப்போ உங்களுக்காக ஒரு பெரிய கஷ்டமான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதான் கரெக்டாக இருந்துச்சா நீங்கள் கேட்கும்போது? இல்லை, படம் வந்து சென்சார் சென்சார் யூபையே வந்து, பட் ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே சென்சாருக்கு போச்சா அப்படின்னு, சென்சாருக்கு போய் அவங்க பிடிச்சி தான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இப்போ அதுதான் நீங்கள் சில படங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்சாரில் வர முடியாமல் இருந்த படங்கள் 10 வருஷம் கழிச்சு வரலாம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தால் சில வராமல் வந்துருக்கலாம், இப்போ வரலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஏன்னா நம்ம சென்சாருக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, நம்ம வந்து அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ள அந்த எல்லைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம அந்த படம் பண்ணுறோம். நமக்கு தெரியும்ல எந்த எல்லைகளுக்கு விளையாடணும்னு சொல்லி. ஸோ இந்த கிரவுண்ட் தான் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து கிரிக்கெட் விளையாடும்போது மொட்டை மாடலையும் விளையாடுவோம், இங்கேயும் விளையாடுவோம், பெரிய கிரவுண்ட் வச்சா பெரிய கிரவுண்ட்லேயும் விளையாடுவோம். ஸோ சேப்பாக் ஸ்டேடியத்தில் நம்ம கூப்பிட்டாங்கன்னா அங்கேயும் விளையாடுவோம். ஸோ ஆனால் அந்த கிரவுண்டுக்குள்ளே ஆனால் நாங்கள் கிரிக்கெட் விளையாடணும்ல, அந்த கிரிக்கெட் விளையாடி அதோட எமோஷன் இருக்குல்ல, இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு இடம். இந்த லிமிட்டுக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் இந்த படம் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ, அதுக்குள்ளே ஒரு சோல்ஃபுல்லான ஒரு கதையை கொடுக்க முடியும் நாங்கள் நம்பி ஒரு முயற்சி பண்ணோம். ஸோ அந்த முயற்சி வந்து சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா எதெல்லாம் எடுக்க முடியுன்ற ஒன்று இருக்குல்ல, எந்த காலப்பகுதியில் ஒவ்வொரு சென்சார் வந்து வெவ்வேறு காலப்பகுதியில் வேறு மாதிரியான இது இருக்கும் இல்லை, இந்த காலப்பகுதியில் எதை எடுக்க முடியும்ன்றது இருக்குல்ல. ஸோ அது தெரிஞ்சு தான் நாங்கள் அந்த படம் எடுத்திருக்கோம். அண்ட் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா, ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணம் சுற்றி நடக்கிற ஒரு இன்சிடெண்ட் தான். ஸோ எங்கேயும் நாங்கள் பொலிட்டிக்கலாகவும் ப்ரொபகண்டாகவும் ஒருத்தரை ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ண அவங்க அது எப்படி எதுவுமே பண்ணலை. ஸோ சென்சார் போர்டில் கூட தே லவ் த ஃபிலிம். அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, சென்சார் போர்டில் இப்படி ஃபிலிம்ஸ் பார்க்கணும், நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி அவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ அவர் பேசும்போது அது அவங்களுமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு உள்நோக்கம்லாம் இல்லை, ஒரு ப்ரொபகண்டாவாலாம் நீங்கள் ஒன்றும் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ரொபகண்டாவாயோ ஹேட்டட்டாவோ இந்த படத்தில் அப்படி எதுவுமே பண்ணல. இந்த படத்தில் எங்கேயும் ஹேட் இல்லை. இதில் வந்து ஒரு மனிதத்தை பேசியிருக்கீங்க, ஒரு போருக்குள்ளே சமூகத்தோட வாழ்க்கையை பேசியிருக்கீங்க. அது உங்களுடைய சமூகமாக இருக்கும். உங்களோட கதையை சொல்கிறதுக்கான அந்த கதையை சொல்லியிருக்கீங்களே. இதில் இந்த படத்துக்கு நான் ஹேட்டட்டோ உள்நோக்கங்களோ இல்லை, பட் இந்த கதையை ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு சில சட்டத்துக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் அதெல்லாம் தாண்டி தான் படம் வருது. ஸோ அதை தாண்டி என்ன கதை சொல்ல முடியுமோ அந்த சோல் குறையாமல், அந்த எமோஷன் குறையாமல் அந்த கதையை சொல்லியிருக்கோம். அதனால் பெரிய சிக்கல் எதுவுமே எங்களுக்கு இருக்குல்ல. இவங்களாம் கல்யாணம் ஆகிற மாதிரி அந்த ஸ்டார்டிங் இந்த இது கல்யாணம் ஆச்சா? அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சொல்ல எதுவுமே சொல்ல மாட்டீங்க போல இருக்கீங்க. இல்லை சரி இல்லை கல்யாணத்துக்கு வந்து
நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து பார்த்தா தான் தெரியுதுல்ல கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு. நீங்கள் வராமலே எல்லாத்தையும் இன்விடேஷன் கொடுத்துருக்கோம், டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், கல்யாணத்துக்கான இன்விடேஷனாக கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு கல்யாணம் வாங்கன்னு இன்விடேஷன் கொடுத்துருக்கோம். இவங்க கல்யாணத்தை வந்து பாருங்க நடந்துச்சா இல்லையான்றது, அப்புறம் நடந்துச்சா இல்லையா, எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் தானே நீங்கள் பார்க்குறவங்களை கூப்பிட்றோம். ஸோ நீங்கள் வந்து பார்க்காமலே கேட்டே தெரிஞ்சுக்கிட்டா நாங்கள் எதுக்கு படம் எடுக்கணும். அந்த 4 வாட்டி ஆடிஷன் அப்படின்றது நம்மளுக்கே நிறைய விஷயங்கள் ஓடும் மனசுக்குள்ள, நிறைய ஓடிச்சுல. இப்போ இதான் ரைட் டைம், சொல்லுங்க என்ன நடந்துச்சு மனசுக்குள்ள. ஏன்னா ஒரு வாட்டி கூப்பிடுறாங்க, அடுத்து இருக்கா இல்லையான்னு சொல்லி கூப்பிட்டே இருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஊரில் நாகர்கோவிலில் இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணுறோம், ஒரு மூவி பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு ஆடிஷன் வர சொல்லியிருக்காங்க, எப்போ வரீங்க அப்படின்ட்டு. நான் 1 வீக் அப்புறம் தான் கழிச்சு சென்னை வர மாதிரி இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி மார்னிங் தான் போயிருக்கேன். நான் இமீடியட்டாக அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு சென்னைக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டோடனே ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தோணும், ஒருவேளை ப்ராங்காக இருக்குமோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ நமக்கு ப்ராங்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி கேட்டோன்னா சொல்லிட்டாங்க, இல்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் வாங்க அப்படின்னப்போ ஆஃபீஸ் போயிட்டு ஆடிஷன் பண்ணியாச்சு. அப்போ சார் இல்லை, இன்னொருத்தங்க விக்கி சார் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் ஆடிஷன் பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த ஆடிஷன் வீடியோவில் மட்டும்தான் பார்க்கணும்னு நினச்சேன். நான் ஆடிஷன் வீடியோ மட்டும்தான் எப்பவுமே பார்ப்பேன். லைக் அந்த ஃப்ரேமுக்குள்ளே டைரெக்டாக நம்ம பர்சனலாக பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால் ஏடி டீம், என் ஃபஸ்ட் ஏடிட்டே சொல்லி நீங்கள் ஆடிஷன் பண்ணிடுங்க, ஸோ நான் விஷுவல் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதனால் நான் ஃபஸ்ட்டுலாம் நான் மீட் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு தான் நான் மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஊரில், நாகர்கோவில். ஸோ அங்கே சினிமாவுக்கும் எனக்கு பெரிய சம்மந்தங்கள் கிடையாது. ஸோ அப்படி அந்த ஊர்லேருந்து இங்கே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அது கிடைக்கும் போது கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது அதுக்குள்ளே ஒரு கில்ட் இருக்கும்ல. ஸோ அதனால் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி மேட்டர்ஸ் டு மீ. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பட் கிடச்சப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இப்போ நீங்கள் படம் எடுக்கிறீங்களா? படம் எடுத்து இப்போ பொதுவாக ஒரு ஆடியன்ஸ் வரும்போது நீலிரா இந்த நம்மளுடைய ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசில் ரொம்ப ஆன் பண்ணுற மாதிரி ஃபீலிங்ஸ் கொடுத்துருமோ? இப்போ திடீர்னு என்டர்டைன்மெண்ட்காக ஒரு சில பேர் படம் பார்க்க போகிறவங்க இந்த படத்துக்கு பதிலாக பக்கத்தில் இருக்க வேறு ஏதாவது ஒரு படம் நினச்சி அந்த படத்தை பார்த்துட்டு எங்கேஜ் ஆகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி இந்த ரேஷியோ ஆஃப் என்டரிங் அந்த ஃபுட்ஃபால்ஸ் அந்த மூவிக்கு ரொம்ப கம்மியாகனால தேட்டர் ஓனர்ஸ்லாம் இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் எழுப்பிடுமானா அது மாதிரி ஏதாவது போக வாய்ப்பு இருக்கு? ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் தேட்டர் கொடுக்கறது போல ஓடிடி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கொஷின் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட் கூட திரும்ப வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, என்டர்டெயின்மெண்ட்மான படங்கள்னா என்ன? இப்போ நான் என்டர்டெயின்மெண்ட் எப்படி சொல்கிறீங்க? இப்போ ஒரு காலத்தில் என்டர்டெயின்மெண்டான படங்கள்னால் 4 குத்துப்பாட்டு 6 ஃபைட்டு அப்படின்னு இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இருக்கா? இன்றைக்கி வர்ற படங்கள் அப்படி இல்லை. நிறைய பெரிய ஹீரோஸ்ட படங்கள்லேயே பாட்டெல்லாம் இல்லாமல் இல்லை ஒரு பாட்டு அப்படி வந்துருச்சு இல்லை. ஸோ அப்போ அது என்டர்டைன்மெண்ட்ன்ற உடைய க்ரைட்டீரியா மாறிட்டே இருக்குல்ல. ஸோ முன்னாடி ஒரு சாதாரண ஒரு சாவுட்டு ஊர்வலத்தோடு ஒரு பாட்டு தொடங்குறதெல்லாம் ஒரு படம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவான்னா இதென்ன கமர்ஷியலாக இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் ஒரு தாய் கிழவின்னு ஒரு படம் பயங்கரமாக இது போகுது. ஸோ மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு மலையாள படம், லாங்குவேஜே இல்லை, ஆனால் அந்த படம் தமிழ்நாட்டில் மலையாளத்தை விட அதிகமாக ஹிட் அடிச்சு ஓடுது. ஸோ அப்போ அது அந்த மஞ்சுமல் பாய்ஸில் அவனுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட்? ஒருத்தர் குளிக்கில் விழுந்தான்றது இருக்குல்ல, அது என்டர்டைன்மெண்ட்டா? இல்லை, அது என்கேஜ் பண்ணுது. அவன் ஆடியன்ஸ் அதை பார்க்க நினைக்கிறான். அண்ட் நாங்கள் இந்த ஈவெண்ட்லையும் பார்த்தோம்னா பல இயக்குனர்கள் பட்டாளமே வந்திருந்தாங்க. எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ உங்களுக்காகவோ கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு அவங்களுக்காக இல்லாமல் இந்த கதைக்கான ஒரு ஸ்ட்ரென்த் அதை பார்த்து எங்களை அந்த படம் வர வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய அந்த ஈவெண்ட்டில் பேசினாங்க. இப்போ அந்த ஈவெண்ட்லேயுமே பாருங்க, பல ஜானர் ஆஃப் லோகேஷ் கனகராஜ்லேருந்து லிங்குசாமி சார்லேருந்து வெற்றிமாறன் சார், ஆர்கே சினிமே சார், கொட்டுக்காளியிலேருந்து வினோத் ராஜ் வரைக்கும், ராஜமுருகன் வரைக்கும், இவங்கெல்லாம் வேறு டைப் ஆஃப் ஃபில்ம் மேக்கர். பொன்ராமஸ் சார். ஸோ பொன்ராமஸ் சார்லாம் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஃபில்ம் மேக்கர். அவர் இந்த படம் பயங்கர த்ரில்லராக ஒர்க் ஆயிடுச்சு, பயங்கர கமர்ஷியலாக ஒர்க் ஆச்சுன்னு பேசுகிறாரு. ஸோ அப்போ இவங்கெல்லாம் வேறு ஜானர் ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ பொன்ராமஸ் சாருக்குலாம் எனக்கு இது எதுவுமே தெரியாது, அங்கே பிரச்சனை எனக்கு ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி தான் தெரியுது, அவ்வளோதான் தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவருக்கு என்கேஜ் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் விஷயம். ஸோ எல்லாருமே வேறு ஜானர் ஆஃப் ஃபில்ம் மேக்கர், அவங்களுக்கு இந்த ஜானர் பிடிச்சிருக்கு. இது ஒரு புது ஜானர் இல்லை. ஸோ அது எப்போயுமே தமிழ் சினிமாவில் புது முயற்சிகள் வரும்ல, அதுக்கு முன்னுதாரணமே இருக்காது. ஸோ அதுதான் இந்த படம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் நிறைய இயக்குனர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஹவு ஸ்பெஷல் அண்ணா எப்படி ஸ்பெஷல்னா, சரி யூஸ்வலி ஒரு கதை, ஸ்கிரிப்டு, டயலாகு, டீம் எல்லாம் உட்காந்து ஒரு ஸ்டோரி போர்டு, ஆர்ட் ஒர்க் எல்லாம் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆன் செட்ஸ் போனதுக்கப்புறம்
என்ன இருக்கும், போன உடனே லைட் செட் பண்ணுவாங்க, டக்குன்னு ஸ்டார்ட் எக்ஸிக்யூட். பட் இவரோட ஸ்பெஷல் என்னென்னா, பிகாஸ் சின்ஸ் ஹீ இஸ் தட் வார் சைல்டு, he wanted to recreate the atmosphere on the set. ஆர்ட் ஒர்க் நடந்திருக்கு, ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரெடி இருக்காங்க, அவங்கவுங்க காஸ்டியூம். பட் அவருக்கு ஏதோ ஒன்று அந்த ஃபீல் வரணும். அந்த ஷாட்டில் அந்த 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 லொக்கேஷனில் இவர் பார்த்தது, இவர் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை ரீக்ரியேட் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் ரொம்ப இருந்துச்சு. டீட்டெயிலிங் விட அவரோட ஆர்வம் என்னென்னா, ஒவ்வொரு கேரக்டரும் அந்த அந்த வலி, அந்த எமோஷன் எஃபர்ட்லெஸ்ஸாக, ரியலாக, இயல்பாக பண்ணணும். அண்டு ஒவ்வொரு நுவான்சஸ். இப்போ என்னென்னா, என் கூட நடித்த குரூப் அவங்க எல்லாருமே நார்த்துலேருந்து வந்தவங்க. சில பேர் குஜராத், சில பேர் அசாம், யூபி, நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, எஃப்டிஐலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு மொழி தெரியாது. அதில் ஈழத்தமிழ் பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ஹிந்தி பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. பட் அவங்கக்கிட்டேயும் லாங்குவேஜ் தெரியாமலேயும் அவங்கக்கிட்டேயும் ஒரு அமேசிங்கான நுவான்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொண்டு வந்தார். நிஜமா. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க போஸ்டரில் இருக்கிற இந்த எல்லாரும், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஆப்வியஸ்லி இப்போது இந்த படத்துக்கு ஃபேஸாக என்ன சனத்தை அப்புறம் கபிலா மேடமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. பட் எங்கள் 3 பேருக்குமே வைல் ஷூட்டிங் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எங்கள் கேரக்டரில் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணுச்சு. ஸோ அந்த கிரெடிட் வந்து டோட்டலி டைரக்ஷன் டீம் அண்ட் எங்கள் சினிமோட்டோகிராஃபர் கூட ஸ்ரீலங்காலேருந்து வந்தவர் தான். அண்ட் அவர் ஷூட் பண்ணும்போது, நாங்கள் நடிக்கும்போது ஒவ்வொரு கேரக்டர் வலி ஃபீல் பண்ணும்போது அவரும் அந்த வலி ஃபீல் பண்ணார். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அவர் ஹேண்டில் தான் பண்ணுவார். ஆக்ஷன் ஓகே அந்த சொன்னதுக்கப்புறம் கேமராவை கொடுத்து போயிடுவார். லைக் அவர் யார்கிட்டும் பேச மாட்டார். அடுத்த ஷாட் சொல்லணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். பட் அந்த 2 மினிட்ஸ்க்காக அவர் தனியாக போயிடுவார். பிகாஸ் ஹி ஹஸ் சீன் ஆல் தட். அண்ட் இவங்க 2 பேருக்கு என்னென்னா, இவங்க பார்த்த பார்வையிலேருந்து இந்த கதையை சொல்லணும். ஸோ தேவர் ட்ரையிங் தட் எஃபர்ட். அண்ட் அந்த எசன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த படத்தில் கொண்டு வந்தார். அண்ட் சுமிதரன் இஸ் நாட் ஓன்லி அ கிராஃப்ட்மேன், ஹீஸ் அ வெரி குட் ரைட்டர். ஆஸ் அ ரைட்டராக எனக்கு ரொம்ப பிடிச்சார். டைரக்ஷனில் வந்து ஹி ஹாஸ் டன் சம் டிஃப்ரெண்ட் அன்கன்வென்ஷனல் ஷார்ட்ஸ். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது சோமி இந்த படத்தில் என்னென்னா, அவரோட ரைட்டிங். ஒவ்வொரு கேரக்டர் பேசுகிற அந்த மொழி ஆகட்டும், அந்த ஆக்சென்ட் ஆகட்டும், அந்த மாடுலேஷன் ஆகட்டும், அந்த எமோஷன் ஆகட்டும், டைலாக்ஸ் வந்து ஏதோ டைலாக் சீனை பார்த்து படித்து ஒரு டைலாக்ஸ் எல்லாம் எல்லாமே லைக் இட் கேம் நேச்சுரலி. ஸோ த ரைட்டிங் ஆஃப் த ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில். அண்ட் நீங்கள் 3rd பார்க்க போகிறீங்க, ஒவ்வொரு கேரக்டரும் பேசும்போது நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. April 3rd நாங்கள் வந்து நிறைய பார்த்து போஸ்ட் ரிலீஸில் நிறைய டீகோட் பண்ணி பேசலான்ற மாதிரி ஆசைகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக டீகோட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பிரளயம் நடக்குமா அப்போலாம் ஜாலியாக இல்லை, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தோணும், பாயிண்ட் ஆஃப் வியூ தோணும். அப்புறம் இந்த படத்தில் இருக்க பல கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர்ஸோடு அட்டாச் ஆவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தான் ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும், இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிமாக இருக்கும். இந்த படத்துக்கு வில்லன் இல்லை. There is no villain. There is no villain in this film. There is no bad people in this film. All are good humans. But they are stuck in a situation. சூப்பர். அப்போ நீங்கள் ஒன்று நல்லவன்னு சொல்லிட்டீங்க தானே? ஆமாம். ஓகே ஓகே. எல்லாரும் நல்லவங்க தான். துப்பாக்கி வச்சுக்கொண்டு டக்குன்னு பயப்படுறாங்க எல்லாரும். துப்பாக்கி வச்சவங்கள கெட்டவங்க சொல்ல முடியாது. ஸோ எவ்ரி ஒன் ஆர் குட் ஹியூமன்ஸ். பட் த சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன் அவங்களை என்னவா பண்ணுதுன்றதான் நீங்கள் வந்து படத்தில் பார்க்கணும். நல்லவனா கெட்டவனா என்னன்னு சொல்லி. ஸோ யூ ஷுட் கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம். எல்லாரும் அப்படி தான். ஒரு துப்பாக்கி ஏற்றிட்டு ஒரு ராணுவத்துக்கு போகிறான்னா போவான். ஆனால் அந்த மேலே இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்கிறான், அதுக்காக தான் போகிறான். மோசமானவன், அந்த சுச்சுவேஷனோட மோசமானவன் மாற்றும், நல்லவனாக இருக்கும். ஒருத்தர் வந்து பதட்டமாக முடிவெடுத்தான்னா அது வந்து கொலாப்ஸ் ஆகி பெரிய டிசாஸ்டர் ஆகி பெரிய துன்பியெல்லாம் போய் முடியும், துன்பமான விஷயமாக முடியும். அவன் வந்து கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்தானா வேற மாதிரி முடியும். இப்படி அதான் அந்த சுச்சுவேஷனில் எடுக்கிற முடிவு இருக்குல்ல, போர்க்களத்தில் அந்த முடிவு முக்கியமானது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி.
மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. சேரா ஹோம் ஜங்ஷன் பிரசன்ஸ் ஏசி மேனியா. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஜிலு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர்.